இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயமாக கிரிக்கெட் தொடரில் விளையாட வந்திருக்க இந்தியாவில், குறிப்பாக 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட வந்திருக்க இந்தியாவில் முதலாவது போட்டியில், அதாவது ஹோமை விட்டு வெளியில் இலங்கையில் வச்சு இலங்கையை வென்றிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கையில் 165 என்ற ஓட்ட எண்ணிக்கையில் வென்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை தங்களுடைய அதிர்ஷ்டகரமான மைதானம் என்று சொல்லப்படுகிறது காலியில் வச்சு தோற்றிருக்குது. இதுவுமே ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தொழில். என்றால் இப்பொழுது இலங்கை இருக்கிற ஃபோமில் இந்தியாவில் இந்த வெற்றி ஒரு எதிர்பார்க்கப்பட்டதால், இருந்தாலும் இந்தியாவிற்கு இந்த போட்டி வெற்றியின் மூலம் 2 மைல் ஸ்டோன்கள் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இந்த தோல்வியை ஒரு சாதாரணமாகவும் கடந்து விட முடியாது. உண்மையாகவே இது ஒரு வெற்றிகரமான தோல்வியாக இலங்கைக்கு, ஒரு தோல்விகரமான வெற்றியாக இந்தியாவுக்கு என்பதை விரிவாப்பார். முதல்ல இலங்கையில் பொதுவாகவே ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்குது என்றால், இலங்கை தங்களுடைய முதலாவது டெஸ்ட் போட்டியை எப்பொழுதுமே காலியில் தான் நடத்துவாங்க. ஏனென்றால் காலி தங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மைதானம் என்று பார்க்குறது மட்டுமில்லாமல், காலி அந்த பிச்சானது எப்பொழுதுமே நாளாக சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக, ஸ்பின்னர்ஸுக்கு எப்போவுமே ஒரு ஃபேவரபுளான ஒரு பிச்சாகத்தான் இருந்திருக்குது. கடந்த காலங்களில் முத்தையா முரளிதரன், ரங்கன் ஹேரத் இந்த பிச்சில் வச்சு அவர்கள் செய்த சாகசங்கள் ஏராளம். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இலங்கையிலேயும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு அதிகளவான பொட்டன்ஷியல் வாய்ப்புகள் இருக்கிறதால தங்களுடைய முதலாவது டெஸ்ட் மேட்சை எப்பொழுதுமே காலியில் தான் இலங்கை வச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் தான் இந்த தொடர்ந்த முதலாவது போட்டியும் காலியில் ஆரம்பமாக இருக்குது. இந்த டெஸ்ட் போட்டி உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிச்சானது 2வது நாள் தாண்டிய பின்னர் எப்பொழுதுமே ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக தான் மாறும். ஸோ எந்த அணி டொஸ்ஸில் வின் பண்ணுதோ அந்த அணி எப்பொழுதுமே பேட்டிங்கை சூஸ் பண்ணுறது ஒரு வழக்கமான விடயம் தான் இந்த கிரவுண்டில் நடக்கும் பொழுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த டாஸில் இந்தியா வின் பண்ணி முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்கிறது. இந்த டாஸ் வின்னே இந்த மேட்சின் பக்கத்தை இந்தியாவின் சார்பாக மாற்றி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்க்கப்பட்டது போல் இந்தியா மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செய்திருந்தது. 462 ஓட்டங்களை, அந்த மெசிவ் ஓட்டத்தை முதலாவது இன்னிங்ஸில் இந்திய அணி எடுத்திருந்தது. குறிப்பாக படிக்கல், இவர் சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக நம்பர் 3க்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக வந்தவர் 162 என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டமங்களை கொடுத்து இந்த முதலாவது இன்னிங்ஸில் இந்தியா 462 என்ற மிகப்பெரிய ஒரு ஓட்டத்தை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் KL ராகுலும் தன் பங்குக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்து இந்தியா மிகப்பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கை இலங்கைக்கு முதலாவது இன்னிங்ஸில் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு ஓட்ட எண்ணிக்கையை வழங்கியிருந்தது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் தான் 2வது நாளின் பிற்பகுதியில் இலங்கை முதலாவது இன்னிங்ஸ் ஆரம்பிக்க பொழுதே ஸ்பின்னர்ஸ் என்ற ஆதிக்கம் ஓரளவுக்கு வெளிப்பட தொடங்கினது. இங்கே தான் நாங்கள் ஸ்பின்னர்ஸ் என்று சொல்லும்போது இந்தியாவின் 2 இடதுகை சுழற்பந்து வீச்சாளர்கள், லெஃப்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இலங்கையோட பேட்டிங்ஸை டோட்டலாகவே ஒரு டேமேஜ் செய்திருந்தார்கள் தான் சொல்ல வேண்டும். முதலாவதவர் ரவீந்திர ஜடேஜா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பந்து வீச்சாளர், ஒரு சீனியர் பிளேயர். அவர் விக்கெட் எடுக்கிறதெல்லாம் ஒரு வளமையான விஷயம்தான். இருந்தாலும் இந்த 2வது நபர் மானவ் சுதர் என்று, இவர் தன்னுடைய 2வது டெஸ்ட் போட்டியில் தான் இப்பொழுது விளையாடி இருக்கிறார். அதிலேயே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆனது மலைக்க வச்சிருக்குது. தன்னுடைய முதலாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார் மானவ் சுதர். இதனால் இலங்கை மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து 178 என்ற ஓட்ட எண்ணிக்கை பின்னடைவிலேயே முதலாவது இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகியிருக்குது. ஸோ இந்தியா 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் பொழுதே 178 என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு லீடில் ஆரம்பித்து பின்னர் 2வது இன்னிங்ஸில் ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த போட்டியானது சுழல் பந்து வீச்சாளரின் பக்கமே திரும்பி இருந்தது 2வது நாளின் பிற்பகுதியின் பின்னர். ஸோ 3வது நாள் 4வது நாள் ஆட்டங்களில் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸை தொடரும் பொழுது இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கிற நிலைமையில் இந்தியாவும் 192 ஓட்ட எண்ணிக்கையில் ஆல் அவுட் ஆகி இப்பொழுது இந்தியா இலங்கைக்கு 2வது இன்னிங்ஸில் 372 என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் காலி போன்ற ஒரு மைதானத்தில் 4வது இன்னிங்ஸில் 372 எல்லாம் அவ்வளவு இலகுவாக அடிக்கக்கூடிய ரன்ஸ் இல்லை. ஸோ அப்பொழுதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியானது இந்தியாவின் பக்கம் ஆல்மோஸ்ட் 90% சாய்ந்து விட்டது என்றே சொல்லலாம். இருந்தபோதும் இலங்கையோட 4வது இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆனது, குறிப்பாக இலங்கையோட 2வது இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆனது ஓரளவுக்கு திருப்திப்படக்கூடிய, இலங்கையோட தற்போது இருக்கிற ஃபார்முக்கு ஒரு திருப்திப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். குறிப்பாக 4வது நாள் ஆட்ட முடிவில் இலங்கை 84 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலைமையில் இலங்கைக்கு
அதன் பின்னர் கிடைக்கப்பெற்ற சில பார்ட்னர்ஷிப் மூலம், குறிப்பாக தினுஷா அவர்களுடைய பார்ட்னர்ஷிப், அவர் 84 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஸோ அவர் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்ததன் பின்னர் கூட இலங்கையானது இந்தியாவின் சுழற்பந்து, குறிப்பாக மானவ் சுதர் இந்த செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸின் காரணமாக இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்ததால் 165 என்ற ஓட்ட எண்ணிக்கையில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த மானவ் சுந்தர் இந்த போட்டியில் ஒட்டுமொத்தமாக 10 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். முதல் இன்னிங்ஸில் 4, செகண்ட் இன்னிங்ஸில் 6 என்று சொல்லி 10 விக்கெட்டுகளை எடுத்திருந்ததானது மிகப்பெரிய ஒரு சாதனையாக மட்டுமில்லாமல் இந்திய அணிக்கு இன்னொரு அசட், இன்னொரு சொத்து, ஒரு பந்து வீச்சாளர் ஒரு கிடைத்திருக்கிறார் என்பதுதான் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்று சொல்லலாம். தற்பொழுதே பேச தொடங்கியிருக்கிறார்கள். இவர் ரவி ஜடேஜாவின் வாரிசு என்ற ரீதியில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருப்பதாக இப்பொழுதே பேச்சு வந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த போட்டியில் இந்தியா 2 மைல்ஸ்டோன்களை அடைந்திருக்கிறது. குறிப்பாக ஒருவர் ரவீந்திர ஜடேஜா இந்த போட்டியில் தன்னுடைய 350வது டெஸ்ட் விக்கெட்டை பெற்றிருக்கிறார். ஒரு டெஸ்ட் போட்டி வரலாற்றிலேயே 350 விக்கெட் எடுப்பதெல்லாம் அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. அதுவும் தற்பொழுது இருக்கிற கிரிக்கெட் சூழலில், குறிப்பாக T20 என்று மிகவும் வேகமாக கிரிக்கெட் போய்கொண்டிருக்கிற நேரங்களில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு 350 விக்கெட் எல்லாம் அவ்வளவு சாதாரணம் அல்ல. அப்படி இருக்கிற நிலைமையில் 350 விக்கெட் எடுத்திருப்பதான ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் தற்பொழுது கிரிக்கெட் இருக்கும் நிலைமையில். அப்படி இருக்கிற நிலைமையில் 2வது மைல்ஸ்டோன், இந்திய அணி தன்னுடைய இந்த வெற்றியின் மூலம் 600வது டெஸ்ட் வெற்றியை கைப்பற்றியிருக்கிறது. அதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு அணியானது 600 டெஸ்ட் வெற்றிகளை பெற்றிருப்பதானது மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கிற நிலைமையில் தான் இப்பொழுது இந்த போட்டியானது முடிவிட்டிருக்கிறது. இந்த 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இப்பொழுது இந்தியா லீடில் இருக்கிறது 1-0 என்ற ரீதியில். அடுத்த போட்டியில் இலங்கை மிகப்பெரிய ஒரு கவனம் என்று செலுத்த வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இலங்கை தங்களுடைய துடுப்பாட்ட வரிசையை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்க வேண்டிய ஒரு தருணம் என்று தான் சொல்ல வேண்டும். டாப் ஆர்டர்ஸ் அவ்வளவுக்கு பிரகாசமாக ஜொலிக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இலங்கை ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஓட்டங்களை பெற்றிருந்தால் இந்த போட்டியானது இலங்கை பக்கம் சாய்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கிறது. ஸோ அதைத்தான் சொல்லியிருந்தேன். இது ஒரு வெற்றிகரமான தோல்வியாகத்தான் இலங்கைக்கு இருக்கிறது. இலங்கை தங்களை ஒரு ரீவிசிட் செய்ய வேண்டிய ஒரு நேரம் ஒன்று வந்திருக்கிறது. மீண்டும் ஒரு துடுப்பாட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் என்று செலுத்த வேண்டியிருக்கிறது. ஸோ அடுத்த போட்டியானது ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த போட்டியிலாவது ஓரளவுக்கேனும் ஒரு முயற்சி எடுத்து சில பரிசீலனைகளை செய்து இலங்கை வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். இப்போதைக்கு இந்த போட்டியானது 1-0 என்று இந்தியா பக்கம் இருக்கிறது. அடுத்த போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றால் அது 1-1 சமநிலையில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த போட்டி நடைபெறும் பொழுது, முடிவுறும் பொழுது அது தொடர்பான விடயங்களையும் மிக தெளிவாக இந்த பகுதியிலே பார்ப்போம்.